இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தேங்காய் பால் போட்டு எறா செய்ய போறாங்க. நீங்க இன்ட்ரோவே பாத்துக்கலாம், ஹார்ட்லாம் விட்டு வச்சிருக்காங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? சரி, ஓகே. இங்க நம்ம 1/2 கிலோ எறாவை முதுகுல இருக்க நரம்பை எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கணும். சோம்பு ஆட் பண்ண உடனே இந்த கருவேப்பிலை இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்டெம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அடங்குற மாதிரி நீல வாக்கில் வெட்டினது, அது ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். யார் டிஷ் இது? இது நானா கண்டுபிடிச்ச டிஷ்ஷு. சும்மா எறா எப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு எறா நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால் போட்டுட்டு அந்த தேங்காய் பாலில் அந்த எறா வெந்து வரும்போது இன்னும் நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வெந்துட்டே இருக்கும் போது கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளறி விட்டுட்டு அந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். ஓகே, இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதான் என்ன கத்தி தருமா? நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு சமைங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் மூணுமே ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைம்ல வந்து நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் ஆட் பண்ணிட்டு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இப்போ அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எறா ஆட் பண்ணிடலாம். ஆட்லாம் பிரிச்சிட்டீங்க, சமைக்க வேண்டாமா? ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது கூடயே போட்டுட்டு இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயிலேயே பிரட்டிக்கணும். கடல் எறானால இது போட்டு நம்ம எண்ணெயில போட்டு வறுக்கும் போதே அந்த நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு டிண்ட் கலர் மாதிரி வருது பாருங்க. நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் எறானா நம்மளுக்கு வந்து எல்லோஷ் கலர்ல வரும். இது சின்ஸ் இது வந்து நம்ம அந்த கடல் எறானால இது இந்த மாதிரி ஒரு கலர் நல்லா விட்டு வருது. அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன டைப் ஆஃப் எறான்ட்டு. எறா போட்டுட்டு 3 நிமிஷம் தான், அதிகமாலாம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளேயே வந்து எறா குக் ஆயிடும். இந்த டைம்ல வந்து நம்ம 1/2 கப் வந்து தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹைல வச்சுட்டு இது நல்லா கலந்து விடணும். இந்த டைம்ல நம்ம உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தண்ணி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். எறாலையும் தண்ணியை விட்டு வரும் பாத்தீங்களா, அந்த தண்ணி விடும் போதே நம்ம தேங்காய் பால் போட்டு குக் பண்ணோம்னா நம்மளுக்கு எறா வந்து ஓவர் குக் ஆகாது. கரெக்டா அது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி வந்துடும். நம்மளுக்கு அந்த கிரேவியாவும் இருக்கும், பிளஸ் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அடுத்து மீன் குழம்பு செய்யணுமா? வெரைட்டி மீன் வாங்கி வச்சிருக்கீங்க. இதுல மத்தி மீன், அது என்ன? ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கும் நாங்க வேற கட் பண்ணணுமா? என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த டைம்ல நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சிம் வச்சு சொல்ல நீங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். முடிஞ்சது. ஓகே, நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரியா? டைம் ஆயிடுச்சு. நல்லா வந்துருக்கு. பெப்பர் இன்னும் கொஞ்சம் போடலாமோ? நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி காரம் இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க நீங்களும். ஓகே, until then tata bye bye from Aisha and Rizwan. நான் தான் இல்லையே, என் பேர் எதுக்கு சொல்றீங்க? ஆயிஷா குக்கிங் சொல்லுங்க, என்ன சேர்க்காதீங்க. நல்லா வரலாம், அவங்க என்ன பார்த்து சொல்றதுக்கா? நல்லா இருக்கு இது. அவங்க சமைச்சு பார்த்து நல்லா வரலாம், அவங்க என்ன ப்ளேம் பண்றதுக்கா? வெறும் ஆயிஷா குக்கிங் அப்படி சொல்லுங்க. சரி, ஓகே கைஸ், டாடா பை பை.